ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம நிறைய கருவாட்டு குழம்பு போட்டிருக்கிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது குழம்பு கருவாடுக்குனே கருவாடு விற்கும். அதை வாங்கி நீங்கள் கருவாட்டு குழம்பு பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அதை சொல்ல போகிறேன். நீங்கள் கருவாடு 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வைக்காதீங்க. நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் அல்லது கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. எப்போவுமே கருவாடும் வெளியில் இருக்கும்போது அதுவும் பழைய கருவாடு ஆகிட்டுனா டேஸ்ட் இருக்காது. இப்போ நான் இந்த கருவாட்டிலேருந்து ஒரு 100 கிராம் கருவாடு நான் எடுத்துருக்கிறேன். 4 பேருக்கு நான் குழம்பு பண்ண போகிறேன். 100 கிராம் கருவாடு போதுமானதாக இருக்கும். எப்போவுமே கருவாடை எடுத்த உடனே நீங்கள் வெந்நீரில் போட்டு உடனே க்ளீன் பண்ணிடாதீங்க. எப்போ குழம்புல சேர்க்குறீங்களோ அப்போ வெந்நீரில் போட்டு அலசி எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவாடை வச்சு நம்ம சூப்பராக ஒரு குழம்பு பண்ணலாம். ஒரு 100 கிராம் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசையாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு கருவாடு வாங்கி நீங்கள் குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பசையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட்டு சேர்க்க போகிறோம். ஒரு 200 கிராம் தக்காளி நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன், நல்லா பழுத்த தக்காளி. அது கூட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு அதையும் சேர்த்துருக்குறேன். ஒரு 100 கிராம் முருங்கைக்காய், ஒரு பாதி முருங்கைக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் கத்திரிக்காய், 200 கிராம் உருளைக்கிழங்கு. உங்களுக்கு கத்திரிக்காய் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கூட 100 கிராம் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபிஷ் மசாலா சேர்த்துக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காரக்குழம்புக்குள்ள மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் குழம்பு கருவாடு தான் வாங்கி நீங்கள் குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் சேருங்க. தேங்காய் சேர்த்தா தான் அந்த குழம்புக்கு ருசி நல்லா கொடுக்கும். ஏன்னா அந்த கருவாடு கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கும். அப்போ நீங்கள் தேங்காய் சேர்க்கலை அப்படின்னா வெறும் அந்த குழம்புல அந்த கருவாடெலாம் கரைஞ்சி போய் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் தேங்காய் சேர்த்து பாருங்கள், அதுதான் டேஸ்ட்டு. இது வாழை கருவாடெலாம் நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து நம்ம புளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து ஒரு 100 ml தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். புளியை எப்போவுமே ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்டாக் எடுக்க வரும். இது கூட நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மொத்தத்தில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். ஏன்னா தண்ணியாக தான் இந்த குழம்பை கூட்டணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கொதிக்க விட்டு நல்லா வற்ற விடணும். அப்போ தான் குழம்பு நல்ல ருசியாகவும் இருக்கும். குழம்பு நீங்கள் மறுநாள் வச்சுருக்கும் போதும் அதனுடைய டேஸ்ட் நல்லா கூடி இருக்கும். இல்லைன்னா குழம்பு பழைய குழம்போட டேஸ்ட் தெரியும். அதனால் நல்லா தண்ணியாக குட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு தண்ணி காணாது. நான் மொத்தத்தில் 1 லிட்டர் தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துருந்தது எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவாட்டில் உப்பு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க, லேட்டாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இது வீட்டில் செய்த கருவாடு, அதனால் இதில் உப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம உப்பு புளி டேஸ்ட்டெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளித்து ஊற்றிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டை தோலோட நச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய நான் பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். மெயினாக அந்த பூண்டோட ஃப்ளேவர் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாம் இப்போ வெந்நீரில் கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கிற வெந்நீரில் கருவாட்டை ஒரு தடவை போட்டு நல்லா அலசி எடுத்துருக்குறோம்.
இதே இது நீங்கள் கடையில் வாங்கின கருவாடு அப்படின்னா நீங்கள் வெந்நில ஒரு நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அதில் இருக்க தேவையில்லாத அழுக்குகள்லாம் போகும். எப்படி கழுவணும் கருவாடு அப்படின்றதையும் ஒரு கருவாட்டு குழம்பு வீடியோவில் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கருவாட்டையும் நம்ம 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். எந்த குழம்பு கருவாடு வாங்கினீங்கனாலுமே இந்த மாதிரி எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு கருவாடு வாங்கும்போது. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா வாழை கருவாட்டு குழம்பு, வஞ்சரம் கருவாட்டு குழம்பு, அயலை கருவாட்டு குழம்பு எல்லாமே போட்டிருக்குறோம். அந்த லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். இப்போ சம்மர், அதனால் நீங்கள் நிறைய பேர் வீட்டில் கம்பங்களி, பிறகு ராகி களிலாம் கிண்டுவீங்க. அதனால் நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைப் கருவாட்டு குழம்புகள் எல்லாமே. ஏன்னா எல்லா கருவாட்டிலையும் நீங்கள் குழம்பு பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு சில கருவாடுகளில் தான் கருவாட்டு குழம்புக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அந்த மசாலா கலவையை இதில் சேர்த்துடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு தான் வேக விட போகிறோம். 20 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையிடையே கண்டிப்பாக நீங்கள் கிளறி விடணும். நீங்கள் கிளறி விடாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு நேரம் கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய இந்த குழம்பு கருவாடு குழம்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அதாவது குழம்பு கருவாட்டை வச்சு பண்ண கருவாட்டு குழம்பு அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக இருக்கணும் குழம்பு. நீங்கள் குழம்பு கருவாடு அப்படின்னு வாங்கும்போது கண்டிப்பாக அந்த கருவாடு கரைஞ்சி போக தான் செய்யும். அது கரைஞ்சி போனால் தான் அது டேஸ்ட்டே. இது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான வாவல் கருவாடும், பிறகு பயந்தி மீன் சொல்லுவாங்க அந்த கருவாடு. அதனால் இது சதம் நல்ல கெட்டியாக இருக்கிறதுனால இது எனக்கு கரையாது. ஆனால் சென்னையை பொறுத்தளவுக்கு கடைகளில் பாக்கெட்டில் விற்கக்கூடிய கருவாடு தான், அதுதான் பெரும்பாலும் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. அப்போ குழம்பு கருவாடு வாங்கும்போது அந்த கருவாடு கரைஞ்சி போக தான் செய்யும். ஆனால் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, இதே மாதிரி பண்ணுங்கள். குழம்பு கருவாடை பொறுத்தளவுக்கு அந்த குழம்போட டேஸ்ட்டு தான் இருக்கணும். கருவாடு அதில் கரைஞ்சி போகணும், அதுதான் ருசி. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.